ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25ஆம் பாசுர அர்த்தங்களை நம்ம அனுபவிச்சுருக்கோம். இன்றைக்கு பாசுர அனுசந்தாரத்திற்கு பின் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அந்த வரிகளை நாம் அனுபவிக்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேல் ஒரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஓர் இரவில் பிறந்தார், ஒருத்திக்கு பிறந்தார். ஆனால் தான் வளர்வதற்கு வேறு ஒருத்திய வரிச்சுட்டார். தனக்கு பிறக்காத பிள்ளைய தன் குழந்தைன்னு வளர்க்கும் இவளும் ஒருத்தி. பெற்றும் பெற்ற குழந்தையின் அனுபவத்தை இழந்தவள் அவள் ஒருத்தி. பெறாமலேயே அதை முழுவதுமாக அனுபவித்தவள் இவளும் ஒருத்தி. இவளிடம் ஒளித்து வளர்கிறான்னு பாடுறா ஆண்டாள். எவ்வளவு அழகா வார்த்தைகளை போட்டிருக்கா பாருங்க. ஒளித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளிஞ்சுண்டு வளரல, ஒளிவிட்டு அப்படின்னு அர்த்தம். பிரகாசித்து வளர்றான். அவனுடைய பிரகாசம் தெரியறது, அவன் பரமாத்மாங்கிற பிரகாசம் தெரியறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ இவன் விஷயத்துல பிறந்த இடத்தை காட்டிலும் இங்கே வளர்ந்த இடத்துல அந்த கோகுலத்தில் அவனுடைய பிரகாசம் அதிகமாச்சான். அவனால தன்னுடைய பிரகாசத்தை மறைச்சிக்கவே முடியலையாம். தன்னுடைய ஒளியை ஒளித்து கொள்ளணும், மறைச்சிக்கணும்னு நினைச்சா கூட அது மேலும் மேலும் ஒளி விடுறதாம். ஏன் இப்படி ஒளி விடுறதுன்னா இவனுடைய கருணை. இவனுடைய கருணையை மறைக்க முடியுமா? அதனால அது பிரகாசிக்கிறது அப்படிங்கிறார்கள் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், தனக்கும் தன் தன்மை அறிவறியான் அப்படிங்கிறார். அதாவது அவனுடைய தன்மையை அவனால கூட முழுவதுமாக அறிய முடியாதுங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஒளித்து வளரன்னா ரகசியமாக வளர்றதுன்னு அர்த்தம் இல்லை. வடமதுரையில் அவதரித்த பெருமாள் கோகுலத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னா ஒளிஞ்சுக்கிறதுக்காகவா வந்தான்? அவன் இங்கே வளர்றான்னு கம்சனுக்கு தெரியாதா என்ன? பூதனை சகடாசுரன்னு வரிசையா அனுப்பினானே கம்சன். அப்போ தெரியாமையா அனுப்பினான்? ஆய்ச்சிமார்கள்லாம் சொல்றா, என்ன சொல்றா? ஆயர் புத்திரன் அல்லன், அவன் அருந்தெய்வம் அப்படின்னு பாடுறா. இவன் ஆயனுடைய புத்திரன் இல்லை, இவன் தெய்வம்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இவன் மறைச்சுண்டா கூட கோபிகைகளுக்கு நன்னாவே தெரியறது. அகில தேஹினா கிருஷ்ணா அந்தராத்ம கிருத் அப்படின்னு கோபிகா கீதத்தில் அவா பாடுறார். அனைவருக்கும் அந்தராத்மாவாக இருப்பவன் யாருன்னா இந்த கிருஷ்ணன் தான்னு அவா பாடுறா. தெரியாமையா பாடுறா? அப்போ இவனுடைய ஒளி பிரகாசிக்கிறது இல்லையா? கோகுலத்தில் நடந்த வித்தாந்தங்கள் எல்லா இவன் யார் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறது. பூதம் நயதி இது பூதனா, பூதனான பெருமாள் அவனை தரிசித்தவள் யார் அப்படின்னா பூதனை. மகாபலியினுடைய பெண் ரத்தனமாலா வாமன பகவானை பார்த்ததும் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நினைச்சாளாம், ஆசைப்பட்டாளாம். அவள் தான் பூதனையா வந்தா அப்படின்னு சொல்லுவார்கள். அவ என்ன பண்ணினா, ஆசையோட பாலை, அதுவும் விஷப்பாலை கொடுத்தா. கொடுத்தது விஷமா இருந்தாலும் பதிலுக்கு அவளுக்கு என்ன கிடைச்சது? மோட்சம் கிடைச்சது. அப்போ அங்கேயே தெரிஞ்சு படுத்த இவனுடைய பிரகாசம். 2 மரங்கள்
பெருமாளோட திருவடி பட்டதுனால சாபம் தீந்து போயிடுது, சாபம் போயிடுது. ஒரு அச்சேதனமான உரல் இவன் சம்பந்தம் பெத்த உடனே அது சேதனமாகி இவன் பின்னாடியே போச்சான். வியாசேன பபந்த முனி சார்வபௌமைகி. வியாசர் இவனை பல சூத்திரங்கள்னால கட்டினார். ஆனால் கோபிகள்லாம் எப்படி கட்டினா? பிரேமையினால் கட்டிட்டாளாம். கோபி பபந்த சுலபம், பிரேமையினால் சுலபமாக கட்டிட்டா அப்படிங்கிறார்கள். ஆக பெருமாள் தன்னை ஒளிச்சுக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது, அது பிரகாசித்து ஒளிவிடும் அப்படிங்கிறத ராமர்கிட்ட கூட நம்ம அனுபவிக்கலாம். ராமர் என்ன சொல்லிட்டார்? நான் மனுஷன்தான், தசரதனுக்கு நான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் தன்னை முழுசாக அவரால் மறைச்சிக்க முடிஞ்சதோ? முடியலையே. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லிட்டு விபீஷணன் ஓடி வந்தான். ஜடாயு விஷயத்தில் கச்சலோகான் அனுத்தமா அப்படின்னு அவரை மோட்சத்துக்கு அனுப்பிட்டார் ராமர். அப்படி அனுப்பின போது அங்கே யார் நிற்கிறா? பரமபுருஷன் நிற்கிறாரா இல்லை மனுஷன் நிற்கிறாரா? ஒரு பரமபுருஷனால தானே அனுப்ப முடியும் மோட்சத்துக்கு. இன்னொரு இடம் விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு வர்றார், எனக்கு நன்னா தெரியும் இவன் யாருன்னு அப்படிங்கிறார். அகம் வேத்மி, எனக்கு தெரியும், மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு அவர் சொல்றார். மனுஷ பாவத்தால ஈஸ்வர பாவத்தை தடுக்க முடியலையே. ரிஷிகள்லாம் விட்டுடுவோம், தாரை மண்டோதரி இவாள்லாம் ஸ்திரீகள், இவாள்கிட்ட பெருமாள் தோத்து போயிட்டார். வாலியினுடைய தர்மபத்தினி, வாலி இறந்து கிடக்கான், அவ தர்மபத்தினி வரா, தாரை அவ தெரிஞ்சுன்னுட்டா இவர் யார் அப்படின்னு, ஈஸ்வரன்னு தெரிஞ்சுட்டாவோ. அவ சொல்றா, த்வம பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தமதார்மிகச்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசட்சணஸ்ச க்ஷிதி க்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷக சொல்றா. இந்த ஸ்லோகத்தில் சாந்தோக்கிய உபனிஷத் விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றாளாம். சர்வரசம் சர்வகந்தங்களுக்கு இருப்பிடமானவன், யாராலையும் கிட்டக்க நெருங்க முடியாதவன் அந்த பரமாத்மா, அவனல்லவோ இங்கே காட்சி அளிக்கிறான்கிறா இந்த தாரை. அதே மாதிரி மண்டோதரி வில் ஏந்தி ராமர் நின்றுட்டுருக்கார், ராவணன் கிடக்கான். அப்போது மண்டோதரி அவனை பார்த்து சொல்கிறா, பெருமாளை பார்த்து சொல்கிறா, ராமரை பார்த்து சொல்கிறா, நீ மனுஷன் இல்லை, நீ பெருமாள் அப்படிங்கிறா. அவ சொல்கிற ஸ்லோகத்தை பாருங்கோ. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனக அநாதிமத்ய நிதனோ மகதக பரமோ மகான் தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரக ஸ்ரீவத்சபக்ஷா நித்யஸ்ரீஹி. அழகா தெளிவாக சொல்லிட்டா. ராமரை பார்த்து பரமாத்மா அப்படிங்கிற. ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களில் பரமாத்மாங்கிற சொல்ல நூல் போட்டு தேடினாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து பரமாத்மான்னு பகவானை சொல்கிறார். சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் பல இடங்களில் அலைஞ்சார், சீதை கிடைக்கவே இல்லை. சேஷபரியங்கத்தில் லக்ஷ்மியோடு கூடிய நாராயணனை தியானம் பண்ணினார், எல்லா தேவர்களையும் தியானம் பண்ணினார். அதுவரை தென்படாத அந்த அசோகவனம் உடனே கண்ணில் தென்பட்டுத்தான். ராமருடைய பரத்துவம் அவர் பாடுற ஒரு ஸ்லோகத்தில் காட்டப்படுறது. என்ன ஸ்லோகம் பாருங்கோ. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமா நிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க மருத்கணேப்ய.
சுந்தரகாண்டம் முழுக்க பாராயணம் பண்ண முடியலன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார்கள் நம் பூர்வர்கள். இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அவர் நினைச்சார், தியானம் பண்ணினர், உடனே அசோகவனம் கண்ணுக்கு தெரிஞ்சுடுத்து. தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் ஒத்தர் கூட ராமர் பெருமாள்னு சொல்லலை, அவளுக்கு தெரியல. ஆனால் ஸ்திரீகளான தாரை மண்டோதரி இவாள்லாம் தெளிவாக சொல்லிட்டா. தன்னை மறைச்சுக்கணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனோட பெருமை ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. ராமாவதாரத்தில் மட்டும் இல்லை, கிருஷ்ணாவதாரத்திலும் ஒருத்திக்கு மகனாய் பிறந்த பின்னும் தன்னுடைய பெருமை எல்லாம் ஒளி விடும்படி வளர்ந்தான் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். இப்படி ஒளித்துன்னா ஒளிர்ந்துன்னு அர்த்தம், ஒளிர்ந்து வளர அப்படின்னு பாடினான். நாளை யசோதையையும் ஒருத்தி அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். ஏன் சொல்கிறா அதை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.